இப்போ சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்தேன். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் கூட டாக் லவர்ஸ் எல்லாம் வந்து அந்த நாய்களை தத்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாகவே இப்போ நான் என் வீட்டில் ஒரு நாய் வச்சுருக்கேன். டாக் லவர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு நாய் வச்சுருப்பாங்க. 1 2 3 வச்சுருப்பாங்க. அதை தாண்டி தான் வெளியில் வந்து 10 நாய்க்கோ 20 நாய்க்கோ சாப்பாடு போடுறாங்க. நிறைய மெசேஜ் வருது எனக்கு. நீங்கள் எதுக்கு தெருவில் சோறு போடுறீங்க, வீட்டில் கொண்டு போய் வச்சு சோறு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என் வீட்டில் இருக்கிற நாய்க்கு நான் என் வீட்டில் தான் நான் சோறு போடுறேன், தெருவில் போடுறதில்ல. நான் தெரு நாய்களுக்கு தான் தெருவில் சாப்பாடு போடுறேன். இப்போ ஒரு கோயில் வாசலில் ஒரு 100 பேர் உட்காந்து பசிக்காக காத்திருக்கும்போது நான் போய் அந்த 100 பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன். உடனே அங்கே இருக்கிறவங்க வந்து ஏன் இங்கே வச்சு 100 பேருக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சு சோறு போடுங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்னு சொல்லுங்கள். அப்போ தெருநாய்களுக்கு பொறுப்பானது வந்து அரசாங்கம் தான். நீங்கள் எது கேட்கணுன்னாலும் அரசாங்கத்துக்கு கேட்கணும். நாங்கள் வந்து பாவப்பட்டு சாப்பாடு போடுறவங்க தான். இப்போ வந்து நீயா நானா புரோகிராம் வந்த பிறகு நிறைய நாய்களை எரிச்சு கொள்கிறாங்க, எல்லா இடத்துல கால் உடைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, சாப்பாடு போடுறவங்களை அடிக்கிறாங்க. இப்போ மதுரவாயில் கூட 2 பேரை சாப்பாடு போடுறவங்களை அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இது வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு வாயிலா ஜீவன், நம்மை சார்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம். அது நம்ம சாப்பாடு போட்டால் தான், நம்ம கையை நம்பி தான் வாழுது. நம்ம சாப்பாடு போட்டால் தான் அது சாப்பிட முடியும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஒரு சாப்பாடு போட்டு பாருங்கள். அது வாயில்லாத ஜீவனாக நினைங்க. அந்த பிரச்சனைக்குரிய நாய்களை அப்புறப்படுத்துறதுக்கு நீங்கள் எல்லாருமே அரசாங்கத்துக்கிட்ட கேளுங்க. நாங்கள் கேட்குற மாதிரி நீங்களும் கேளுங்க. அப்போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வரும். அது நல்லதாக இருக்கும். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.